ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 பிசிக்ஸ், அதாவது இயற்பியல், கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டாப் 10 கோல்டன் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இது பப்ளிக் எக்ஸாம், அதாவது ஆனுவல் எக்ஸாம் 2025க்கு மிக மிக முக்கியமான 5 மார்க்ஸ். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. நம்ம வந்து குறைஞ்சது 3 5 மார்க்காவது நம்ம என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். ரைட், மினிமம் 3 5 மார்க்ஸ். அப்ப 15 ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் 25க்கு. மறந்துடாதீங்க. சரி, என்னென்ன அந்த 5 மார்க்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற ஆக்சியல் லைன் அண்ட் இக்வட்டோரியல் பிளேன், அச்சுக்கோடு மற்றும் நடுவரை தளம் தனித்தனியா கேட்பாங்க. இது ஃபர்ஸ்ட் யூனிட்லயும் இருக்கு, அதே மாதிரி வந்து தேர்ட் யூனிட்லயும் இருக்கு. ஓகே, தேர்ட் யூனிட்லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புலம் கண்டுபிடிக்கிறது. தேர்ட் யூனிட்ல இருக்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட், காந்தப்புலம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? லெட்டர்ஸ் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கும் டெரிவேஷன்ல. ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து E ஈக்குவல் போடுவீங்க, அங்க B ஈக்குவல் எழுதுவீங்க. அதே மாதிரி இங்க டைபோல் மொமெண்ட் P ஒரு லெட்டர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அங்க வந்து PM போடுவீங்க. சோ இந்த மாதிரி ஒரு 3 நோட்டேஷன்ஸ் மட்டும் தான் மாறும். அதனால ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிக்கும்போது அதை படிச்சீங்கன்னா ஈஸி. இதை எழுதிட்டு அப்படியே லெட்டர் மட்டும் மாத்தி விட்டுருங்க, பிராக்டிஸ் ஆயிரும். ஏன்னா ஒருவேளை சில நேரம் 4வது 5 மார்க் கூட கிடைக்கலாம் இல்லையா நமக்கு. சரி, ரெண்டாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு an electric dipole and special cases, மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் நிலைமின்னழுத்தத்திற்கான கோவை மற்றும் சிறப்பு நேர்வுகள். மூணாவது கொஸ்டின் வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர், வேண்டிகிராஃப் மின்ஏற்றி ஃபர்ஸ்ட் யூனிட்ல. அடுத்து செகண்ட் யூனிட்ல வந்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் ஓம்ஸ் லா, மின்னோட்டத்தின் நுண்மாதிரி வடிவம் மற்றும் ஓமின் விதி. ரெண்டாவது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், வீட்ஸ்டோன் சமணச்சுற்று. மூணாவது கம்பேர் தி EMF ஆஃப் 2 செல்ஸ் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர், மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசைகளை ஒப்பிடல். அடுத்து ஃபோர்த் யூனிட்ல வந்தீங்கன்னா சீரிஸ் RLC சர்க்யூட், தொடர் RLC சுற்று. அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், மின்மாற்றியினுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடு. அப்புறம் வந்து 5th யூனிட்ல வந்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, வெளிவிடு நிறமலையினுடைய வகைகள். 6th வந்து பாத்தீங்கன்னா மிரர் ஈக்குவேஷன் அண்ட் லேட்டரல் மேக்னிஃபிகேஷன், ஆடி சமன்பாடு மற்றும் இடமாறு என்னது உருப்பெருக்கம். அடுத்து வந்து அவ்வளவுதான், 10 கொஸ்டின் தான். அடிஷனலா சப்போஸ் நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 கொஸ்டின் சேர்த்துக்கோங்க. 8th யூனிட்ல இருக்கும், படிச்சிருப்பீங்க. ஐன்ஸ்டீன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அண்ட் நெசசரி எக்ஸ்பிளனேஷன், ஐன்ஸ்டீனுடைய ஒளிமின் விளைவுக்கான சமன்பாடு மற்றும் தகுந்த விளக்கம். அப்புறம் டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட், டேவிசன் ஜெர்மர் சோதனை. இவ்வளவுத்தையும் நீங்க தெளிவா படிங்க, சாலிடா 3 5 மார்க் கிடைச்சிரும். இன்னொரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கணும், நான் ஏற்கனவே கோல்டன் 3 மார்க்ஸ் போட்டிருக்கிறேன். அதுல இந்த 3 கொஸ்டினும் வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஒன்னு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகளுடைய பண்புகள், 5th யூனிட்ல இருக்கு. இது 3 மார்க். சில நேரம் பாயிண்ட் எழுதிருப்பாங்க, நீ படிச்சிருப்பீங்க. சில நேரம் வந்து 5 மார்க்ல கேட்டு வச்சிருவாங்க. அதே மாதிரி ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லையா, ஹைட்ரஜனுடைய நிறமாலை வரிசைகள், லைமன், வால்மர், ஃபேஷன், ராக்கெட், ஃபண்ட் அப்படின்னு 5 ஹெட்டிங் இருக்கும். ஒவ்வொரு லைன் ஒரே ஆர்டரா தான் எழுதணும். சிம்பிள் ஒரு பாத்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். அதுவும் 3 மார்க்ல கேட்பாங்க, சில நேரம் 5 மார்க்ல கேட்டு வச்சிருவாங்க. அதே மாதிரி இது 5th யூனிட்ல மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இன் இன்டெகிரல் ஃபார்ம், அதாவது தொகை நுண்கணித வடிவில வந்து மேக்ஸ்வெல்லினுடைய சமன்பாடுகள் எழுதுற 4 சமன்பாடு மட்டும் எழுதுனா 5 மார்க்ல கேட்டா 4 மார்க், 3 மார்க்ல கேட்டா 3 மார்க். எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. புரியுதா? சோ அதுல இந்த 3 கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. ஒருவேளை 5 மார்க் நீங்க கேட்டு வச்சாங்கன்னா இன்னொரு 5 மார்க் நமக்கு கிடைச்சிடும். சோ இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏற்கனவே டாப் 25 கோல்டன் 5 மார்க்ஸ், 20 கோல்டன் 5 மார்க்ஸ், 15 இப்ப 10. இது இல்லாம வந்து 52 மார்க்ஸ், 33 மார்க்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி 70 out of 70 எடுக்கிறதுக்கான ஒரே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். 60+ போட்டிருக்கோம். இன்சைட் 1 மார்க்ஸ் வீடியோஸ் தனியா போட்டிருப்போம். இது எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் தி எக்ஸாம் வெல். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.